வந்து கடவுளை வந்து எல்லார காட்டிலும் ரொம்ப மேலான விதத்தில் அவங்க யோசித்து வச்சாங்க. கடவுளை பற்றி ரொம்ப உயர்வான ஒரு எண்ணம் அவங்களுக்கு. நம்மளை போல இல்லை, இவர் எல்லாத்தையும் கடந்தவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அந்த தேவனுடைய குமாரன்ற டைட்டிலில் முக்கால்வாசி நேரம் அவங்க லேஸில் பயன்படுத்தலை. அவங்க எப்படி அதை பயன்படுத்துனாங்கன்னா, மேசியா ஒரு ஆள் தான் தேவனுடைய குமாரன்ற ஒரு கருத்து அவங்க மத்தியில் இருந்தது. மற்ற விதத்துலையும் இருந்தது. அதாவது சில நேரம் தேவ தூதர்களை தேவனுடைய குமாரன்னுவாங்க, இந்த டைட்டிலை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 6 அந்த சில ஆட்கள் வராங்கல்ல, சன்ஸ் ஆஃப் காட்னு வரும், தேவனுடைய குமாரர்கள்னு வரும். சில நேரம் இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டுமொத்தமாய் சேர்த்து தேவனுடைய குமாரன் என்று சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ முக்கியமான யூசேஜ் கிடையாது. இயேசுடைய காலத்தில் ரொம்ப முக்கியமாக தேவனுடைய குமாரன் யாரை யோசித்தாங்கன்னா, யூதர்கள் வரப்போகிற மேசியா, அவர் தான் தேவனுடைய குமாரன். அவர் மேசியா, அவர் தேவனுடைய குமாரன். பிரதான ஆசாரியன் கூட இயேசுவை விசாரணை செய்யும் போது, சிலுவைக்கு இயேசு போகிறதுக்கு முன்னால் பிரதான ஆசாரியன்ட்டு போய் நிற்கிறாருல்ல, பிரதான ஆசாரியன் விசாரணை செய்கிறான். மார்க் 14:61 விசாரணை நடக்குது. அவர் விசாரணையினுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, இயேசுவை பார்த்து அந்த பிரதான ஆசாரியன் கேட்குறான், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இயேசுட்ட கடைசியாக கேட்குற கேள்வி அவன் தான் பிரதான ஆசாரியன். இயேசு குற்றம் சாட்டுறதா இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்போ இயேசுவை பார்த்து என்ன கேட்குறாரு, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. கிறிஸ்து மேசியா, தேவனுடைய குமாரன், நீர் தானா இவர் அப்படின்னு கேட்குறார். இயேசு அதற்கு ஆம் என்று சொல்லுகிறார். அதையே தாங்கிக் கொள்ள முடியல அந்த ஆளால். சட்டையை கிழித்து கொண்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்றார். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த பிரதான ஆசாரியன் தேவனுடைய குமாரன் புரிஞ்சுக்கிட்டதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு. ஏன்னா பிரதான ஆசாரியன் எப்படி யோசித்து கொண்டான், யூத மக்கள் எப்படி மேசியா தான் தேவனுடைய குமாரன் யோசித்தாங்க, ரைட்டு, அந்த டைட்டில் கனெக்ட் பண்ணாங்களே ஒழிய உண்மையிலே இவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இவர் தெய்வமாகவே இருக்கிறார் அப்படின்லாம் யோசிக்கல. இவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார் அப்படின்லாம் அவங்க யோசித்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னா ஒன்றே, ஒரு நபர் தான் கடவுள். 3 நபர் கிறிஸ்தவத்தில் நாம் எப்படி நம்புகிறோம்? கர்த்தர் கடவுள்னா ஒரே தேவன், ஆனால் 3 நபர்கள். 1 God 3 persons, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ல. இந்த வெளிப்பாடெல்லாம் அவங்களுக்கு இல்லை பாருங்க. அவ்வளோ தூரம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க தேவகுமாரன்னா இவர் கடவுளுக்கே ஈக்குவல், கடவுளோடவே ஆதியிலிருந்து இருந்தவர்லாம் யோசித்ததே கிடையாது. அந்த பிரதான ஆசாரியனுக்கே அப்படிப்பட்ட ஒரு அறிவே இல்லை. இன்னைக்கு சாதாரண ஒரு விசுவாசி கூட அன்னைக்கு யூத தேசத்தில் இருந்த மிகப்பெரிய அந்த பிரதான ஆசாரியனை காட்டிலும் நல்ல ஒரு அறிவு இருக்கு, ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கு, ஒரு வெளிச்சம், இயேசுவை குறித்த ஒரு அறிவு. இயேசு